ஒரு தீவிர சிவபக்தன் இருந்தான். சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவன் வணங்கியதே இல்லை. எப்பொழுதும் சிவனையே வேண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. பல ஆண்டுகளாக சிவனை வணங்கி வருகிறேனே, இன்னும் எனக்கு அந்த சிவபெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லையே என மனம் வெந்து கோபமடைந்தான். அந்த கோபத்தில் சைவத்திலிருந்து வைணவத்திற்கு மாறினான். மகாவிஷ்ணுவை வழிபட ஆரம்பித்தான். அதுவரை தன் வீட்டில் வைத்து பூஜித்த சிவபெருமானின் சிலையை அகற்றி வீட்டின் பரண் மேல் வைத்து விட்டான். வீட்டில் புதிதாக ஒரு மகாவிஷ்ணு சிலையை வைத்து அதற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்ய தொடங்கினான். ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி ஏற்றி தீப தூபங்களை காட்டினான். அந்த சாம்பிராணி வாசனை வீடு முழுவதும் பரவியது. அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. இந்த நறுமணத்தை மேலே இருக்கும் அந்த சிவன் நுகர்ந்து விடக்கூடாது. உடனே ஓடிச் சென்று பரண் மேல் ஏறினான். அங்கு இருந்த சிவபெருமானின் சிலையை எடுத்து அதன் மூக்கை ஒரு துணியால் இறுக்கி கட்டினான். அடுத்த வினாடியே அதிசயம் நிகழ்ந்தது. ஜோதிமயமாக சிவபெருமான் அந்த பக்தன் முன் தோன்றினார். சிவபெருமான் தன் முன் நிற்பதைக் கண்டு அந்த பக்தன் வியந்து போனான். பிறகு மெதுவாக கேட்டான், இத்தனை நாட்களாக உன்னை உயிருக்கு உயிராக பூஜித்து வந்தேனே, அப்போதெல்லாம் என் முன் காட்சி தராமல் இன்று நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிய போது காட்சி தந்தது ஏன் இறைவா என்று விம்மினான். அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன் சொன்னார், பக்தா, இத்தனை நாட்கள் என்னை நீ பூஜித்தாயே தவிர அந்த சிலையில் நான் இருப்பதாக நீ உணரவில்லை. அதை வெறும் கல்லாக ஒரு சிலையாகத்தான் பார்த்தாய். ஆனால் இன்று இந்த சிலையில நான் இருக்கிறேன், நான் சுவாசிப்பேன் என்று நீ முழுமையாக நம்பினாய். அந்த ஒரு நொடி நீ என்னை சிலையாக பார்க்காமல் சிவனாகவே பார்த்தாய். உன் அந்த முழுமையான நம்பிக்கையே என்னை உன் முன் கொண்டு வந்து நிறுத்தியது என்றார்.